மாஸ்கோவை நாங்கள் மிகப்பெரிய அளவில் தாக்க தொடங்கினது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக ரஷ்யாவுக்கு மாறி இருக்கு. இப்படி மாறி இருக்கிறதுனால ரஷ்யா அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸில் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய S-400 மற்றும் S-500 மற்ற பகுதிகளில் இருந்து எடுத்து இப்போ மாஸ்கோவோட ப்ரொடெக்ஷனுக்காக நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்படி பண்ணுறதுனால ரஷ்யா எந்த அளவுக்கு இழப்புகளை சந்திச்சுட்டு இருக்காங்கன்னு வெளியில் தெரிய வந்திருக்கு. கண்டிப்பாக இன்னும் அதிகப்படியான ரொம்ப ஒரு முக்கியமான முடிவுகளை ரஷ்யாவை எடுக்க வைக்கக்கூடிய அளவுக்கு உக்ரைன் கிட்ட பலமானது இருக்கு. இது நாங்கள் புதின் அவர்களை செய்ய வைப்போன்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு பேட்டியில் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்னப்பா S-500 பார்த்தோன்னா ரஷ்யா கிட்ட இருக்கிறதே பார்த்தோன்னா 1 or 2 தெரியல ஆக்டிவாக இருக்கிறது அவ்வளோதான் இருந்துட்டு இருக்கு. அதையே கொண்டு போயிட்டு மாஸ்கோவில் வைக்கிறாங்கன்னா அப்போ இது எந்த அளவுக்கு பெரிய ஒரு எஸ்கலேஷனாக மாறி இருக்கும். அப்போ புதின் அவர்கள் அடுத்தது என்ன பண்ண போறாருன்னு ஏகப்பட்ட கேள்விகள் நடந்து வந்துட்டு இருக்கு. ஆனால் இதையெல்லாம் சொன்ன ஜெலன்ஸ்கி நேற்று ஒரே ஒரு நாளில் மட்டும் உக்ரைனில் எந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்பட்டதுன்னு சொல்றதுக்கு மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பதிவில் என்ன பண்ண போறேன்னா ரஷ்யாவுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள், பேரலா அதிபர் சொல்ல மறந்த உக்ரைன் சம்பவங்கள், இது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் அக்கேதம் புக்ஷவன், டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொன்னார், ரஷ்யா பற்றி வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்து முடிச்சிடும். ஏன்னா உக்ரைனோட அந்த லிஸ்ட்ன்றது கொஞ்சம் பெருசாக இருந்துட்டு இருக்கு. ரஷ்யாவின் மீது தொடர்ந்து உக்ரைன் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. உக்ரைனோட லாங் ரேஞ்ச் ட்ரோன்கள் ரஷ்யாவோட ரெஃபைனரிஸ் அடிக்கிறது, முக்கியமான இன்ஸ்டாலேஷன்ஸ், இந்த எனர்ஜி இன்ஸ்டாலேஷன்ஸ் அடிக்கிறதுன்னு சொல்லி யுத்தமானது கண்டிப்பாக எஸ்கலேட் ஆகிட்டு இருக்கு. ரெண்டு தரப்பும் பார்த்தோன்னா யாரும் ஒருத்தர் தாக்கி கொள்ளக்கூடிய அந்த விகிதம்ன்றதை குறைக்கல. சமீபத்தில் ஏற்பட்ட ரொம்ப பெரிய ஒரு எஸ்கலேஷனா நார்த் கிரைமியன் கேனல் பிரிட்ஜை உக்ரைன் டெஸ்ட்ராய் பண்ணுது. அதை எந்த அளவுக்கு அவங்க பெருசாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க போன பதிவுகளை நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய ரீசன்ட் எஸ்கலேஷன் என்னன்னா, மீண்டும் கிரீமியாவை நோக்கி உக்ரைன் ட்ரோன்கள் அனுப்பியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரஷ்யா சார்பில் உக்ரைனுக்கான ரஷ்யன் இன்சார்ஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரப்போகிற நாட்கள் கிரீமியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா உக்ரைனோட உளவாளிகள் கிரீமியாவுக்குள்ளே நுழைஞ்சு ஒரு சிவில் அண்ட்ரஸ்ட்ன்றதை இந்த இடத்துல ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. ரஷ்யர்கள் போன்ற அடையாளத்திலேயோ இல்லை ஆயுதங்களை உள்ளே கொண்டு வரக்கூடிய அந்த முயற்சிகளையோ இவங்க எல்லாரும் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளியிலேருந்து வரக்கூடிய யாரையும் ஒரு சீக்கிரத்தில் நம்பிடாதீங்க. இன்கேஸ் யார் மேலேயாச்சும் சந்தேகமாக இருக்குன்னா உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணிடுங்கன்னு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கிரீமியாவில் பெரிய அளவு எனர்ஜி தட்டுப்பாடும் இருக்குது. இதை நம்மளால் மறுக்க முடியாது. அங்கே ஸ்டோரேஜ் சைட்ஸின் மீது பெரிய அளவு தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ ரேஷன் பேசிஸில் சில பகுதிகளில் ஃபியூல் ப்ராடக்ட்ஸ் முதற்கொண்டு கொடுக்கப்பட்டு இருக்கு. ஆனால் வெஸ்டர்ன் மீடியா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒட்டுமொத்த கிரீமியா முழுவதும் ஃபியூவல் ரேஷன் பண்ணப்பட்டிருக்கு. கிரீமியாவில் இருக்கக்கூடிய மக்கள், ரஷ்யானால் அலெக்ஸ் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் மிகப்பெரிய அளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்னு நிறைய செய்திகளை இந்த இடத்துல வெளியிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கிரவுண்டில் இருக்கக்கூடிய ரியாலிட்டியை பார்த்தோன்னா ஒரு 8% குறைவான பகுதிகள், டோட்டல் கிரீமியன் பெனின்சுலாவில் 8% குறைவான பகுதிகளில் தான் அந்த ஃபியூவல் ரேஷன் பேசிஸில் கொடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்ன அந்த S-400 மற்றும் S-500 சொல்லியிருந்தா கூட சரி ஓகேன்னு சொல்லி இந்த இடத்துல நம்மளால நம்ப முடியும். ஏன்னா ரஷ்யா கிட்ட பல யூனிட்ஸ் ஆனது இருந்துட்டு இருக்கு. ஆனால் S-500 பொறுத்த வரைக்கும் ஆபரேஷனலி ஒன்று டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல பார்த்தோன்னா கிரீமியன் பிரிட்ஜோட பாதுகாப்புக்காக அந்த ஒரு ரேடியஸ், அதை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ரேடியஸில் ஒரே ஒரு S-500 யூனிட் ஆனது இது வரைக்கும் டெப்ளாய் பண்ணப்பட்டதா செய்தியானது இருக்கு. இன்னொரு யூனிட் ஆல்ரெடி மாஸ்கோவோட ப்ரொடெக்ஷனில் மேபி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கலான்றதும் ஒரு செய்தியாக இருக்கு. ஆனால் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இது ரெண்டு யூனிட்டுமே எடுத்துகிட்டு போயிட்டு மாஸ்கோவோட பாதுகாப்புக்காக இப்போ வச்சுருக்காங்க. உக்ரைனோட ட்ரோன் ஸ்ட்ரைக்ஸ், டீப் ரஷ்யாவுக்குள்ளே பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரைக்ஸ் ஆனது புதின் அவர்களை இப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சதா சொல்லியிருக்காரு. இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறது அவரோட பார்வையிலே இல்லை வெஸ்டர்ன் மீடியாவோட பார்வையிலே பார்த்தோன்னா கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு பெரிய அளவுகள் இழப்புகள் ஏற்பட்டதா ஒரு பிம்பமானது தோன்றும். அப்புறம் என்னடா ரஷ்யாவுக்கு பிரச்சனையே இல்லைன்னு கேட்டிங்கன்னா, உக்ரைனோட ட்ரோன்கள் ரஷ்யாவோட அந்த ஒரு பேருக்கு எடுத்துகிட்டு இருக்கு. இவங்க நடத்தக்கூடிய ஸ்ட்ரைக்ஸில் இப்போ மாஸ்கோ ரெஃபைனரின்றது அன்றைக்கி ஒரு நாள் ஸ்ட்ரைக் உள்ள வந்துச்சு. ஒரு ஃபியூல் டேங்கானது ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிஸ்ஃபயர் ஆகி பெரிய அளவு அந்த இடத்துல தூக்கி வெளியில் வீசப்படுற காட்சிகள்லாம் பார்த்தோம். ஆனால் இப்போது 90% அந்த ரிஃபைனரி பேக் டு சர்வீஸ் வந்துருச்சு. பொதுவாக இந்த மாதிரி சுத்திகரிப்பு நிலையங்கள்லாம் எந்த அளவுக்கு அது பிரச்சனைக்குள்ளாகுன்றது தெரியும். ஒரு சின்ன ஒரு தீ விபத்து ஏற்பட்டாலும் அது எந்த அளவுக்கு வேகமாக அந்த இடத்துல பரவுதுன்றதுன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் அதை டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஃபைனரிஸுமே இப்படி இருந்துட்டு தான் இருக்குது. அதில் உக்ரைன் பண்ண தாக்குதல் ரஷ்யாவோட பேருக்கு எடுக்குதே தவிர எக்கானாமிக்கலி அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கொடுக்காது. ஆனால் சைக்காலஜிக்கலி மற்றும் ரஷ்யாவுக்கு எதிராக நீங்கள் பாருங்கள், மாஸ்கோவே நாங்கள் தாக்கிட்டோம், அதுவும் அவங்க வச்சு அனுப்புகிற க்ரூட் ஆயில் ட்ரோன்ஸ்லாம் மிகப்பெரிய கரும்புகைகள் அந்த இடத்துல கொடுக்குறப்போ அது எந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குன்றதை இவங்களால காமிக்க முடியும். ஸோ ப்ரொபகண்டா வைஸ், பிஆர் ஸ்டண்ட் வைஸ் ரஷ்யாவுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு வெற்றி உக்ரைன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ பேசினார்ல அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள், கடந்த ஒரு சில நாட்கள் அவ்வளோ கூட வேணாம்,
கடந்த ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் உக்ரைனுக்குள்ள என்னென்ன சம்பவங்கள் நடந்துக்கிறது ஒவ்வொன்றும் நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் யாருக்கு இந்த இடத்துல பிரச்சனை வருதுன்றது தெரியும். ஏன்னா நேற்று ஒரே நாளில் ரெகுலராக வந்து நம்ம இந்த நியூஸ்லாம் பார்க்குறப்போ ஒரு சில இடத்துலையாவது உக்ரைனுக்கு ஏற்பட்ட இழப்புகள்ன்றது தெரியும். ஆனால் நேற்று ஒரு நாளில் பார்த்தோன்னா எந்த மீடியாவை எடுத்து பார்த்தாலும் ஜெலன்ஸ்கி சொன்னது ரஷ்யாவுக்கு பிரச்சனை, ரஷ்யா S-500 நவுத்துறாங்க, இதை தவிர உக்ரைன் சம்மந்தப்பட்ட செய்திகளே வரல. சரி, அவங்க சொல்லலைன்னா என்ன, நம்ம சொல்லிடுவோம். முதல் சம்பவம் ஜாப்ரோசியா பகுதியில் நடந்த டியூவல் அட்டாக். அது என்னடா டியூவல் அட்டாக்? ஒன்று கேஸ் ஸ்டோரிங் சைட்டின் மீது நடந்தது, இன்னொன்று முக்கியமான பிரிட்ஜ் நெட்வொர்க்ஸ் மீது நடத்தப்பட்டது. இப்போ ஜாப்ரோசியான்னு சொன்ன உடனே நிப்ரோ நதிக்கரைக்கு கிழக்கு பக்கத்தில் ரஷ்யா இப்போ ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் உக்ரைனோட மாகாணங்களானது இருந்துட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு நடுவில் இந்த நதியை கிராஸ் பண்ணுறதுக்கு கிரிட்டிக்கலான 5 பிரிட்ஜ் நெட்வொர்க்ஸ் தான் இருக்குது. இந்த 5 பிரிட்ஜ் நெட்வொர்க்ஸ் சொன்னது ரஷ்யாவுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது எப்போனா இவங்க அந்த நதிகளை தாண்டி அவங்கள திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ண போகிறப்போ இந்த 5 பிரிட்ஜ் நெட்வொர்க்கும் அவங்களுக்கு முக்கியம். அதே மாதிரி உக்ரைனுக்கும் இது தெளிவாக தெரியும். இவங்க கவுண்டர் அஃபென்சிவ் பண்ணுறதுக்கு உள்ளே வரணும்னாலும் இல்லை ரஷ்யா திடீர்னு சர்ப்ரைஸ் அடிக்கணும்னாலும் இந்த பிரிட்ஜஸோட முக்கியத்துவமானது எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியும். அப்போது 2 பேரோட பார்வையும் அது மேலே இருந்துகிட்டே இருக்கும். அவங்க உள்ளே வராங்களான்னு இவங்க வெயிட் பண்ணுவாங்க, இவங்க உள்ளே வராங்களான்னு அந்த பிரிட்ஜ் மேலே பார்வையை வச்சு வழி மேலே விழி வச்சு காத்துட்டு இருக்க மாதிரி இந்த 2 தரப்பும் மாற்றி மாற்றி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் 2 பிரிட்ஜ் கரெக்டாக சொல்லணும்னா ஈஸ்டர்ன் செக்டாரில் இருக்கக்கூடிய 2 பிரிட்ஜ் நேற்று ரஷ்யானால டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டுச்சு. அதுவும் இந்த FAB சீரியஸில் இருக்கக்கூடிய அந்த குண்டுகளை வீசி அந்த பிரிட்ஜோட ஆக்சஸ்ன்றது மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு மூவ். இது ரஷ்யா எதற்காக பண்ணியிருக்காங்கன்னு ஒரு கேள்வி எடுத்து பார்க்குறப்போ உக்ரைனோட கவுண்டர் அஃபென்சிவ் ஸ்டார்ட் ஆக போகிற இன்டெல் அவங்களுக்கு கிடச்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த வழியை கட் பண்ணி விட்டது மட்டும் இல்லாமல் ரஷ்யா கிட்ட 100கணக்கான அந்த பாண்டன்ஸ் பிரிட்ஜை ரெடி பண்ணுறதுக்கான அந்த வெஹிக்கிள்ஸ் ஆனது இருக்குது. இதை பயன்படுத்தி பெரிய அளவில் ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் அவங்க மேலே பண்ண முடியும். பதிலுக்கு உக்ரைனால நதிக்கரையை தாண்டி வந்து இந்த இடத்துல அவங்களால தாக்குதல் நடத்த முடியாது. அடுத்ததான் அந்த கேஸ் ஸ்டோரேஜ் சைட்ஸை பற்றினது. இந்த வீடியோ நான் இப்போ கண்டென்ட் எடுத்துருக்கப்போ இன்னொரு டீட்டெயிலும் கிடச்சிது. ஏன்னா கார்கிவ் பகுதியிலும் இதே மாதிரி ஒரு கேஸ் ஸ்டோரேஜ் சைட் வந்து அடிக்கப்பட்டிருக்கு. ஜாப்ரோசியாவில் அடிக்கப்பட்டதாவது பரவாயில்ல, அது ஆல்ரெடி வந்து நதிக்கரைக்கு இந்த பக்கம் இருக்கிறது தான். அதனால அது உக்ரைன் பயன்படுத்தக்கூடிய விகிதமானது ரொம்ப குறைவு. அந்த பஃபர் ஜோனில் அது மாட்டி இருக்கிறதுனால உக்ரைன் வந்து அதை பெருசாக நம்பில்லை. ஆனால் கார்கிவ்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு கேஸ் ஸ்டோரிங் ஃபெசிலிட்டின்றது உக்ரைனால் ஆக்டிவாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த ஒரு ரீஜியனில் ஒரு கணிசமான அளவு கேஸ் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு இடம், அதை ரஷ்யா டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. மாரலி இது தப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தப்பான விஷயம் தான். இது வந்து உக்ரைனோட இராணுவத்துக்கு பயன்படுறதை விட அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படுறது. ஆனால் ரஷ்யா பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய வெஸ்டர்ன் மீடியா இந்த விஷயத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஏன்னா இவங்க அடித்தது சிவிலியன்ஸ் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆனால் வெஸ்டர்ன் மீடியாஸ் இதை காமிக்கிற அளவுக்கு ரஷ்யாக்குள்ளே நடக்கிறது காமிக்க மாட்டாங்க. நேற்று பிரான்ஸ் பகுதியில் ஒரு சிவிலியன் வேன், இராணுவம் பயன்படுத்துறது கிடையாது, இல்லை இராணுவம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வாகனமும் அது கிடையாது, ஒரு சிவிலியன் வேன் மேலே உக்ரைன் FPV ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு விஷன் இல்லாமல் தெளிவு இல்லாமல் போய் அடித்ததில்லை. தெளிவாக அந்த ஃபுட்டேஜை பார்த்து சிவிலியன் வெஹிக்கிள் அடிச்சிருக்காங்க. இதில் ஒரு குழந்தை இறந்துருக்கு. அந்த ஒரு 13 வயசுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பெண் குழந்தை இறந்துருக்கு. அது கூட இருந்த அவங்க அப்பாவே யாருன்னு தெரியல, ஒரு கம்பெனியன் ஹெவி இன்ஜுரிக்கு உள்ளாயிருக்காங்க. இதை பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தோன்னா இதை ஒரு நியூஸாக கூட கவர் பண்ணலை. இந்த சைடு கேஸ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அடிக்கிறப்போ அவ்வளோ பெரிய சம்பவமாக கவர் பண்ணுறவங்க அந்த சைடு சிவிலியன்ஸ் மேலே ஸ்ட்ரைக் நடக்கிறப்போ அதை பற்றி பெருசாக பேச மாட்டேங்கிறாங்க. 2 சைடும் பண்ணுறதுமே தப்பு தான். ஆனால் ஒரு சைடு ஒரு மாதிரி பார்த்துட்டு இன்னொரு சைடு ஒரு மாதிரி செய்திகளை வெளியிடுறது எந்த விதத்திலையும் ஏற்புடைய விஷயம் கிடையாது. 3வது என்ன தெரியுமா? கீவுக்கான பவர் சப்ளை. இந்த கீவில் வந்து பிரச்சனையே கிடையாதுப்பா. ரஷ்யாவை பாருங்கள், S-500 கொண்டு போய் மாஸ்கோவில் நிறுத்துறாங்க, S-400 கொண்டு போய் மாஸ்கோவில் நிறுத்துறாங்க. பார்த்தீங்கல்ல ஜெலன்ஸ்கி எந்த அளவுக்கு பெருசாக பண்ணியிருக்காரு. ஒரு நிமிஷம் அப்படியே கீவ் பக்கம் திருப்பி பாருங்க. கீவுக்கு சப்ளை கொடுக்கறதுல முக்கியமான சில பிரைவேட் நிறுவனங்கள் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பிரைவேட் நிறுவனங்களில் யாஸ்னோ எனர்ஜி கம்பெனி முக்கியமான ஒன்று. ஏன்னா கீவுக்கு வரக்கூடிய சப்ளைல 1/4 சப்ளை ஆனது இவங்க மூலியமாக தான் சப்ளை பண்ணப்பட்டிருக்கு. அதோட சிஇஓவா இருக்கக்கூடிய கவலன்கோ அவர்கள் முக்கியமான ஒரு அறிவிப்பை இப்போ வெளியிட்டிருக்காரு. எமர்ஜென்சி பவர் அவுட்டேஜஸ் ஆனது கீவ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட போகுது. நம்ம கிட்ட வந்து எலக்ட்ரிசிட்டி சுத்தமாக கிடையாது. ரஷ்யா ரீசெண்டாக நடத்தின ஸ்ட்ரைக்ல நம்மளோட பவர் கிரிட்ஸ் பெரும்பாலும் பாதிப்படைஞ்சிருக்கு. இதனால எமர்ஜென்சி பேசிஸில் இன்க்ளூடிங் அரசு அலுவலகங்கள் முதற்கொண்டு இந்த இடத்துல பவர் கட்டுக்கு உள்ளாக போகுதுன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது கியூவோட நிலைமை. இதே நிலைமை மாஸ்கோவில் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும், இல்லை இந்த வெஸ்டர்ன் மீடியாஸில் எந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்கோன்னு தெரியும். சரி, அதையும் விடுங்க. இந்த ஒரு நாளில் இந்த சம்பவம் முழுசாக நடந்திருக்கு. லாஸ்ட் 2 மாசத்தோட அந்த டேட்டாவில் மட்டும் 140க்கும் அதிகமான உக்ரைனோட ராணுவத்தினால பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபியூல் ஸ்டோரேஜ் சைட்ஸ், கேஸை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடம், இவங்களோட அந்த ஃபியூவல், அவங்களோட ராணுவ வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபியூவல்,
இதெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த 100க்கும் அதிகமான இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. மோஸ்டா இந்த மாதிரி இடத்துல ஸ்ட்ரைக் நடக்கிறப்போ அதோட இம்பாக்டை பொறுத்து, ஏன்னா கண்டினியூஸ் ஸ்ட்ரைக் அந்த இடத்துல மீது நடத்தப்படுறப்போ அது கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிடும். ஆனா அந்த ஸ்ட்ரைக்கோட அந்த ஒரு தீவிரத்தன்மையை பொறுத்து அதை ரெக்கவர் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியும். இப்போ இதுல பாதி கணக்கு எடுத்துட்டா கூட அட்லீஸ்ட் ஒரு 70ல இருந்து 80 இடமாவது கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கும். ஆனா உக்ரைன் ரஷ்யாக்குள்ள டெஸ்ட்ராய் பண்ண அந்த இடங்களை விரல் விட்டு ஈஸியா எண்ணிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அதை பெருசா அவங்க வெளியில காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு இல்ல ஓவராலா இது வரைக்கும் நடந்தது பார்த்தனா ஒரு 20ல இருந்து 30 இன்சிடென்ட் மட்டும் தான் இந்த இடத்துல பதிவாயிருக்கும். ஆனா ஒரு மாசத்துல 130 எங்க இருக்கு, அதே ஒரு மாசத்துல 10ல இருந்து 20 எந்த இடத்துல இருக்குன்றத உங்களோட கணக்குக்கே விட்டுறேன். ஸோ ஜெலன்ஸ்கி மட்டும் இல்ல, இந்த இடத்துல உக்ரைனோட மீடியாஸ், உக்ரைனோட பிஆர் குரூப்ஸ், உக்ரைனோட அந்த யாரெல்லாம் அந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அந்த நியூஸை வெளியிட்டு இருக்காங்களோ இவங்க எல்லாருமே மறந்துடுறது ஒரே ஒரு விஷயம் தான். ரஷ்யாவுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை இப்படி காமிக்கிறவங்க உக்ரைனுக்கு வர இழப்பை இப்படி கூட பெருசாக பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் மீடியாவோட பவர் கம்ப்ளீட்டாக ஒரே சைடில் இருக்குது. மீடியா மொத்தமும் ஒரே ஒரு சைடு கிட்ட மட்டுமே கம்ப்ளீட்டான அந்த ஒரு டாமினேஷன்றது இருக்கப்போ எந்த வகையிலான செய்திகள் வெளியில் வரும்ன்றது இது தெளிவாக காமிக்குது. ஏன்னா ரீசெண்டாக வந்து நான் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் பார்க்குறேன், உக்ரைனுக்கு நடக்கிற பிரச்சனை வெளியில் வரவே மாட்டேங்குது. ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டின்றது வேறு. இதுக்கு வந்து நம்ம அங்கே போயிட்டு பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்ன, நீ என்ன கிரவுண்டில் இருந்தால் பார்க்குற, உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி. நம்ம கிரவுண்டுக்கு போகணும், நம்ம அந்த இடத்துல இருந்து பார்க்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. ரெண்டு சைடு வரக்கூடிய டேட்டாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். பெரும்பான்மையான நபர்கள், பெரும்பான்மையான மீடியாஸ் உக்ரைன் சொல்கிறத பிக் பண்ணுறாங்களே தவிர ரஷ்யன் சைடில் இருந்து வரக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை கூட வெரிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்க. இத்தனைக்கு அது ஜியோலொகேட்டட் ஃபுட்டேஜஸ், அதுக்கு பின்னாடி அவ்வளோ டேட்டா இருக்குது. ஆனால் யாருமே அதை பற்றி பெருசாக பேச மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு அதுக்கு கவரேஜ் ஆனது கொடுக்கப்பட மாட்டுது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விஷயத்தை மறந்துடுறாரு. இப்போதைக்கு அவர்கிட்ட அதிகாரமானது கிடையாது. ரஷ்யா சொல்கிற மாதிரி பார்த்தோன்னா அதிகாரமற்ற ஒரு அதிபராக தான் அவர் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காரு. இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த யுத்தத்தை பெருசாக கொண்டு போக போகிறாரு, இல்லை இதோட தொடர் நிகழ்வுகள் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஃபோர்ஸ்டு மொபிலைசேஷன் உக்ரைனில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க என்னன்றது எனக்கு தெரியல. குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு 8000லேருந்து 9000 நபர்களாவது இந்த ஃபோர்ஸ்டு மொபிலைசேஷனுக்குள்ளே அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த டேட்டா ரொம்ப வரி பண்ண வைக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப அலார்மிங்காகவும் மாறிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் குறிப்பாக சொன்னால் வெனிசுலாவில் நடந்த சம்பவத்தை பார்த்துருப்பீங்க. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுமா என்னன்றதே தெரியல. ஆனால் அந்த அளவுக்கு டேமேஜ் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. நிறைய பேசுகிறப்போ கேஷுவல் டிஸ்கவுண்ட்லேருந்து 200 நபர்கள் வரைக்கும் இறந்துருக்காங்க, இன்னும் அது அதிகமாகலாம், 10,000 நபர்கள் வரைக்கும் மேபி இறந்துருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த கண்டென்ட்டை பேசுகிறது எனக்கு சரியாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அந்த விஷுவல்ஸை பார்க்குறப்பவே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதை பேசுகிறதுக்கு எனக்கு தோணலை. இருந்தாலும் உங்ககிட்ட கேட்குறேன், வேணும்னா சொல்லுங்கள். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டேட்டாஸ்ன்றது தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவும் நம்மளுக்கு உங்கள் எல்லாருக்கே